சிறுகடிக்க ஆசை சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படியோ போராடி மீனாவும் முத்துவும் சேர்ந்து 500 மாலையை கட்டி முடிச்சிட்டாங்க ஆட்களை வச்சு. அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல போய் டெலிவரி பண்ணணும் இல்லையா? அப்போனா தானே அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சத்யாவோட ஃப்ரெண்டு பாண்டி என்ன செய்கிறாப்புல அப்படின்னா, இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளெல்லாம் செட் பண்ணி டெலிவரி போகிறதுக்காக எடுத்துக்கிட்டு போகிற வேனை கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ அது ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க, எப்படி கிட்னாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு பார்த்திங்கன்னா மாலை அங்கே போகவே இல்லை. மாலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்கே கல்யாண மண்டபத்துலேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு எடுத்துக்கிட்டு போன ஆள் ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட இந்த மாதிரி யாரோ வண்டியை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த அரசியல்வாதி வேறையா எதிர்கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த முத்து தான் வேணும்னு இப்படி பிளான் பண்ணி மாலையை டெலிவரி பண்ணாமல் இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு, நீ அரை மணி நேரத்தில் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வரலன்னா நீ ஒளிஞ்ச அப்படிங்கிற மாதிரி முத்து மேலே சந்தேகப்படுறாரு அந்த அரசியல்வாதி. நம்ம முத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அதிகம் இல்லையா? எப்படியோ தான் கூட வேலை செய்கிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வேன் திருடிக்கிட்டு போன வேனை கண்டுபிடிச்சி மீட்டுடுறாங்க. ஸோ மாலையும் கரெக்டான நேரத்தில் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இதை யார் பண்ண சொன்னது அப்படிங்கிறத தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்களையும் வளைச்சி பிடிச்சிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விசாரிக்கிறப்ப இதெல்லாம் பாண்டியோட வேலை தான் அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. இதனால் பாண்டிக்கும் சத்யாவுக்கும் இடையே ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.